இருந்தும் தடையா இருக்கே இந்த நீட்டு. அப்ப ஒரு முடிவு பண்ணுங்க, வாய் நிறைய விஜயண்ணான்னு நம்மள மனசார கூப்பிடுற இந்த பெண் பிள்ளைங்களோட கல்வி வாழ்க்கைன்னு எல்லாத்திலும் ஒரு நிரந்தர பாதுகாப்பை ஏற்படுத்தணும். இனிமே கவலைப்படாதீங்க, உங்க மகன், உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க தோழன், உங்க விஜய். பண்ணிருக்கு நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறார், வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வந்துச்சுன்னா 100% தமிழ்நாட்டில இருந்து நான் நீட் தேர்வை அடியோட ஒழிச்சு கட்டு தெரியும். இப்பவும் நாங்க சொல்றோம் 7 மாசத்துல கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். தலைவர் அறிவிச்சிட்டாங்க. அதற்கு என்ன ரகசியம்? Wake up to reality. தமிழ்நாட்டு முதலமைச்சர் டிவிகே விஜயால பேன் பண்ண முடியாது. திமுக ஸ்டாலினாலையும் நீட்டை பேன் பண்ண முடியாது. ஃபியூச்சர்ல நடிகர் தனுஷே முதலமைச்சர் ஆனாலும் நீட்டை பேன் பண்ண முடியாது. நீட்டை ஒழிச்சிருவோன்னு நம்பி ஓட்டு போட்டவங்க எல்லாருமே பாவம் பண்ணிட்டடா, பாவம் 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 பண்ணிட்ட. தமிழ்நாட்டு முதலமைச்சரால் மட்டும் நீட்டை ஒழிக்க முடியாது. 28 ஸ்டேட் சிஎம்மும் ஒத்துழைச்சு பார்லிமெண்ட்டில் ஒரு ஓட்டிங் நடக்கும். ஸோ அந்த ஓட்டிங்கில் அதிக பேர் நீட்டு வேணும்னு நினைக்கிறாங்களா, நீட் வேணாம்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. புரிஞ்சதா? இல்லை பிரைம் மினிஸ்டர் மாறினா நீட்டு ஒழிஞ்சிரும், நீட்டு பேன் ஆயிரும் நீங்கள் நம்புறீங்க? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. நீட்டை முதல்ல யார் கொண்டு வந்தா நீங்க நினைக்கிறீங்க? சாரி, எனக்கு தெரியாது. பாஜக இல்ல, காங்கிரஸ். 2009 to 2010 மன்மோகன் சிங் பிரைம் மினிஸ்டரா இருக்கும் போது மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா நாடு முழுவதுமே மெடிக்கலுக்கு நுழைவு எக்ஸாம் கொண்டுட்டு வரணும்னு அறிவிச்சதே காங்கிரஸ் தான். 2011 வரப்போகுது, 2012 வரப்போகுது அப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. பார்த்தா 2013 14. ஸோ அந்த பீரியட் டைமில் ஹைகோர்ட்டில் கேஸ் போட்டு அதை ரத்து பண்ண வச்சுட்டாங்க. அப்புறமா தான் 2016 பாஜக இதை கையில் எடுத்தாங்க. ஸோ இதுக்கு விதை போட்டதே காங்கிரஸ் தான். இன்றைக்கி பார்த்தா அவங்களே போராட்டத்தில் இன்வால்வ் ஆகிறாங்க.